ரீசெண்ட் டைமில் நம்மளால் வந்து கேக் வீடியோ சரியாக போட முடியல. எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் அதால் பண்ண முடியல. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ஃபாண்டன் கேக் ஆர்டர் வந்தது. ஜென்ரலாகவே நான் ஃபாண்டன் கேக் ஆர்டர் எடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி என்ன ஆச்சு, ஃபாண்டன்லாம் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா அந்த ரெயின்போ மட்டும் எடுக்கும்போது உடஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்பவே வருத்தமாச்சு, ஏன்னா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அது எடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து ட்வின் பேபி இருக்கு போல், அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நான் இந்த ஃபாண்டன் கேக் ஆர்டர் எடுத்தேன். இது வந்து பிங்க் அண்ட் ப்ளூவில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வேணும் கேட்டிருந்தாங்க. ஷாப்பில் செக் பண்ணும்போது பிரைட் கலரில் கிடைக்கல. ஸோ அதனால் நானே வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டான ஒரு டைம் வந்து ஒரு 7 o'clock போல் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளும் அந்த இடத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பக்காவாக இருந்தது, இந்த ரெயின்போ தவிர. ரெயின்போ வந்து நான் வெளியில் வந்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஜென்ரலாக நான் ஃபோட்டோ பிரிண்ட் தான் எடுக்கலான்னு பார்த்தா சண்டேனால எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிருந்தது. ஒரு சில கடை மட்டும் தான் இருந்தது, அங்கேயும் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் கலர் பிரிண்ட் தான் ஃபைனலாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் என்னென்னா அங்கே ஏசி காற்றடிக்கும் போது அது கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி கேக்கோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நானுமே வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி இருக்குது, உடஞ்சிருச்சுப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி அதோட அமௌண்ட்டை வந்து ரிடக்ட் பண்ணி கொடுத்தேன். கஸ்டமர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பட் நம்மக்கிட்ட எதுவும் கோவப்படல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பொலைட்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. நான் என்னோடய சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றபடி கேக் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கேக் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.